ஏன்னா நம்ம அரசியல்வாதியா பார்க்கப்பட்ட தலைவர்கள நம்ம அரசியல் மேடையில பார்த்துருக்கோம். அவங்கள போய் ஒரு ஆடியோ லான்ச்ல பேச வச்சோம்னா, நார்மலா பார்க்குறவங்களுக்கு அவங்க வந்து அரசியல்வாதியா தான் பார்ப்பாங்க. ஸோ விஜய் அண்ணா அவரோட தொழில் நடிக்கிறது. அவர் நடிச்சிருக்காரு. நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து ஆடியோ லான்ச் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா அவர் பேசின விஷயங்கள் எவ்வளோ விஷயம் பேசினாரு, இந்த அரசாங்கத்தில எவ்வளோ குற்றங்கள் இருக்கிறது பேசினாரு, எவ்வளோ விஷயங்கள சுட்டி காட்டியிருக்காரு. அதுகளுக்கெல்லாம் இவங்க கிட்ட ஒரு ஆழமா பதிலுமே இல்ல. பேசினாரான்றது தானே சார் பேச்சு. சார் ஆழமா பேசலன்னு நீங்க எந்த விஷயத்த பேசலன்னு சொல்றீங்க? ஆணவ கொலைங்கிறது கவின் மட்டும் கிடையாது. ஆணவ கொலை இங்க எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஜாதியான ஆணவ கொலை தான் கவினோட கொலை. ஆனா அத தாண்டி எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு. ஏன் இன்னைக்கு அதிகாரத்தில இருக்கவங்க கொலை பண்ணலையா? சென்னையிலேயே கூட நம்ம நியூஸ் பார்த்தோம். ஒரு திமுக பிரமுகரோட பையன் வந்து கார் ஏத்தி கொலை பண்ண இதெல்லாமே ஆணவ கொலை கீழ தான் வரும். ஆணவ கொலைங்கிறது அந்த அதிகாரத்தின் ஆணவத்த பயன்படுத்தி கீழ இருக்கவங்கள டாமினேட் பண்றது அதுதான். ஆனா கவின் அந்த கொலை வந்து அது ஜாதி ரீதியான பிரச்சனை. ஏன்னா அந்த மாநாடு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எல்லாமே நெறைய பேர் பப்ளிக் தான். அந்த மாநாட்டுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணியிருந்திருக்கணும். அந்த மாநாட்டுல குந்தக விளைவிக்கிறதுக்காக எவ்வளோ சதிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.